ஷைத்தான் அழிஞ்சு போனதுக்கு காரணமாக இருந்தது என்னன்னு தெரியுமா? பெருமை மட்டும் கிடையாது, அவனுடைய பெருமையை தூண்டிய வேற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதுதான் அவன் தன்னை ஆதம் அலைஹிஸ்ஸலாமோடு ஒப்பிட்டு பார்த்தது. ஷைத்தான் சொன்னா, நான் அவரை விட சிறந்தவன், என்னை நீ நெருப்பால் படைத்தாய், அவரை களிமண்ணால் படைத்தாய் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட சொல்றான். ஷைத்தான் தன்னை ஆதம் அலைஹிஸ்ஸலாமோடு ஒப்பிட்டு பார்த்த அந்த தருணமே அவனுக்குள்ள பல தீய குணங்கள் தோன்றின. பெருமை ஏற்பட்டது, பொறாமை ஏற்பட்டது. இப்போ நம்மளை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாம எத்தனை தடவை நம்மளை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறோம்? நமது உடன் பிறந்தவர்களோட நம்மளை ஒப்பிட்டு பார்க்குறோம், உறவினர்களோட ஒப்பிட்டு பார்க்குறோம், நண்பர்களோட ஒப்பிட்டு பார்க்குறோம், அண்டை வீட்டாரோட ஒப்பிட்டு பார்க்குறோம். இந்த ஒப்பீடுகள்னால என்ன ஆகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மை விட மற்றவங்க கிட்ட அதிகமாக இருந்தால் பொறாமை ஏற்படுது. நம்மை விட மற்றவங்க கிட்ட குறைவாக இருந்துச்சுன்னா நமக்கு பெருமை ஏற்படுது. மற்றவங்கள மாதிரி நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கும் போது தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது. இவை எல்லாத்துக்கும் காரணம் நம்மளை பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கறது தான். அதனால அடுத்த முறை நீங்க மற்றவங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்க்கணும்னு நினைக்கும் போது ஷைத்தானை பற்றி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவனுடைய அந்த ஒப்பீடு தான் அவனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது.